ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்னாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நாகத்தாழி என்கின்ற ஸ்னேக் பிளான்ட்டோட ஒரு வெரைட்டி தான். நான் இதை என் வீட்டில் கடந்த 3 மாதமாக என்னோடய இன்டோர் பிளான்ட்டாக பெட்ரூமில் வச்சுருக்கேன். இதோட 2 பக்கத்துலேயும் எல்லோ கலர் இருக்கும், நடுவில் க்ரீன் கலரில் டார்க் க்ரீன் டாட்ஸ் இருக்கும். இந்த நியான் கலர் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்ல உயரமாக வளரக்கூடிய தன்மை உடையது. இதை பெட்ரூமில் வைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைனா, பெட்ரூமில் நம்ம டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஏசி ஆன் ஆகிருக்கும். ஏசிலேருந்து வர ஒரு நச்சுக்காற்றை இது ப்யூரிஃபை பண்ணி நமக்கு நல்ல காற்றை மாற்றுது. அடுத்து அது நைட் டைமில் அதிகமடியான ஆக்சிஜனை வெளியிடுமா. அந்த ஆக்சிஜன் நமக்கு நல்ல ஏரை கொடுக்குது. நம்ம நல்ல நைட் டைமில் நல்ல காற்றை சுவாசிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது புகை இருக்கிற கிச்சனில் வைக்கிறதுனால என்ன பயன்னா, கிச்சனில் வைக்கும் போது அங்கே இருக்கிற புகையை இதை உள் உறிஞ்சிக்கும் தன்மை இருக்குது இந்த செடிக்கு. இது உள் உறிஞ்சிக்கிட்டு அது வெளியிடுற ஆக்சிஜனால் அந்த அறையில் ஏர் ப்யூரிஃபை ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹாலில் வைக்கும் போது டிவிலேருந்து வரும் இல்லைங்களா ஒரு கதிரொலி, அந்த கதிரொலியிலேருந்து நிறைய நச்சுக்காற்றுகள் வரும். அந்த நச்சுக்காற்றையும் இது ப்யூர் பண்ணி நமக்கு நல்ல காற்றாக நம்ம சுவாசிக்க வைக்கிது. இப்படி நல்ல அநேக நன்மையுடைய இந்த செடியை நம்ம அவசியமாக இன்டோராகவும் அவுட்டோராகவும் வளர்க்கலாம். இதை நியூ பிகினர்ஸ் கூட செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க, இதுக்கு ஒன்றும் மெயின்டெனன்ஸே இல்லை, சாதாரணமாக வாங்கி ஒரு தொட்டியில் வச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா போதும், அது தானாக அழகாக வளரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளான். இது அவசியம் நம்ம எல்லார் வீட்டையும் வளர்க்கும். காற்று மாசுபாட்டினை தடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.